அதாவது இப்போ பொங்கல் நடந்துட்டு இருக்கு இல்லையா? பொங்கல் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்குன்னு தெரியாது. ஆனா இனிமே எந்த பொங்கல் வந்தாலும் அந்த சக்கரை பொங்கல்ல அப்படியே அந்த ரசத்தை ஊத்தி அப்படியே அதை கிளறி அந்த பொங்கலோட இனிப்பு ரசத்துல இறங்கி ரசத்தோட காரம் பொங்கல்ல இறங்கி அது நம்ம வாயில போடும்போது அது தொண்டையில இறங்கும் பாரு. திரு நீலகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காலையில் நான் உள்ள வரும்போது ஒரு தம்பி சக்கரை பொங்கலும் ரசமும் வந்துருச்சு அப்படின்னாரு. அதனால் 3 மணிக்குன்னு எனக்கு நேரம் அழைப்பதில் போட்டிருக்க. நான் 10:30 மணிக்கே வர. 10:30 மணிக்கு வந்த என்ன 4:30 வரைக்கும் மேடையை கொடா கண்டனாக கோவிந்தசாமி ஐயா இருக்க, நானும் விடா கண்டனாக கீழே இருக்க. இந்த கொடா கண்டனை வெற்றி பெற்ற விடாக்கண்டன் நீலகண்டன் என்பதனால் அதில் ரொம்ப கேள்வியில் உச்சத்தில் போனது ஊறத்தண்ணினா என்னன்னாங்க. பெண்கள் பல பேர் நீராகாரனாங்க, நீசத்தண்ணினாங்க, பழங்கஞ்சினாங்க. அடித்தார் நம்ம வின்சென்ட் சாராயம்னார். ஏன்னா நம்ம அது ஒரு வகையில் ஊறத்தண்ணி தானே. அது ஊறத்தண்ணி என்ன, அது ஊற போட்டு தயாரிக்கிறனால ஊறத்தண்ணி. அதுலேயே பல பேர் ஊறுறதுனாலையும் அது ஊறத்தண்ணி. நீங்கள் போன வாரம் ஒரு 2 பேர் ஜிபிஎஸ் மேப்பு போட்டு 2 வீலரை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிட்டான் சார். ஜிபிஎஸ் மேப்பை போட்டுட்டு கடலுக்குள்ளே போயிட்டான். அங்கே போய் வீலிங். கொஞ்ச நேரத்தில் கடலோர காவல் படைக்கு போன் வந்து அங்கே போய் முழுவனவனை தூக்கி கொண்டாந்து கரையேற்றுனாங்க. தண்ணிக்குள்ளே அவன் போனது தப்பு இல்லை, அவனுக்குள்ளே தண்ணி போனது தான் தப்பு. ரோட்டில் போக வேண்டியவன் கடலுக்குள்ளெல்லாம் ஜிபிஎஸ் மேப்போட தென் லெஃப்ட் தென் ரைட் அப்படின்னா அவன் உள்ளே போயிட்டான். நீங்கள் எனக்கு அந்த ஊறத்தண்ணி அவ்வளோ ஒன்றும் சாதாரணமானதல்ல. ஒரு ஊருக்கு வெள்ளம் வந்துச்சு, புயல் வந்துச்சு, அரசாங்கம் அறிவிச்சுது புயல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ப மாட்டீங்க, இதை மட்டும் சென்சார் பண்ணிடுங்க சார். ஆமாம், ஏன்னா அரசு ஊழியராக இருக்கிறேன். அப்புறம் ஊறத்தண்ணி விற்க வச்சிடாதீங்க. அது கொடுத்த வேகத்தில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின காசு கொடுத்த வேகத்தில் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு சார். ஊறத்தண்ணி வழியாக போயிடுச்சு. அதில் போனதில் க்யூவில் நிற்கிற 2 பேர் பேசிக்கிறான். என்னன்னா, அவனுவ பேசிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியுங்க அதைய? நாங்கள் நிற்கல, பேப்பரில் வந்துச்சு. மாப்பிள்ளை, அரசாங்கத்து காசு நமக்கு எதுக்கு, அரசாங்கத்துக்கே போயிருட்டும்டான்னா. அதில் ஒருத்தன் அந்த மப்புளையும் கவிதை சொன்னான் சார். மாப்பிள்ளை அப்படி சொல்லாத, வெள்ளத்தில் வந்த காசு வெள்ளத்துலேயே போட்டும்டான்னா. அவன் சொல்கிறது என்னன்னா, தண்ணியில் வந்த காசு தண்ணியிலேயே போகட்டும்ட்டான். நீங்கள் எனக்கு நேரம் ஆக ஆக மதியம் நல்ல கனமான சாப்பாடு. எனக்கு என்னமோ இந்த சோபா கொடுத்துருக்கிறதே உட்கார கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. நல்லா வசதியாக ஆடப்படலை சாய நல்ல ஃபேனை போட்டுவிட்டு தூங்கிறதுக்கிட்டே கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நான் பேச்சை ரொம்ப வேகமாகலாம் பேசாததுக்கு காரணம், ஒருபோதும் உங்கள் தூக்கத்துக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி உங்கள் தூக்கத்துக்கு நான் இடையூறாக இருக்காத மாதிரி என் பேச்சுக்கு உங்கள் குரட்டை இடையூறாக இருக்கக்கூடாது. நீங்கள் தூங்கலாம், ஏன்னா நான் யாருடைய தூக்கத்துக்கு இடையூறாக இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கல்லூரி பேராசிரியர், அவர் அப்பப்போ பட்டிமன்றத்துக்கு போவார். அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் சொன்னார், தன்னுடைய சக பேராசிரியர்கிட்ட சொன்னார், நான் என்னையா பாவம் பண்ணேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமா? பயலுகளுக்கு படித்து வகுப்பில் பாடம் நடத்துகிறேன், ராத்திரியில் ஊராக போய் பட்டிமன்றம் பேசுகிறேன், நான் என்ன பாவம் பண்ணேன்னார். அவர் சொன்னார், இதை விட பாவம் இருக்கா ஐயா, இதை விட பாவம் இருக்கான்னா. என்னையா பண்ணேன்? ஏன்யா, அவன் ஊரில் 10 மணி 11 மணிக்குன்னு தூங்க போகிற நேரத்தில்
பட்டிமன்றம் போட்டு தூக்கத்தை கெடுத்து அவனை பேச்சை கேட்க வர்ற, தூங்க போகிற நேரத்தில் தூக்கத்தை கெடுத்து கருத்தை சொல்கிற, காலேஜில் படிக்க வர்றவனை படிக்க வைக்கிற நேரத்தில் தூங்க வைக்கிற, தூங்க போகிறவனை கெடுத்து கேட்க வைக்கிற, கேட்க வந்தவனை தூங்க வைக்கிற, இதை விட பாவம் என்னடா இருக்குன்னார். அதனால் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அதனால் நீங்கள் நல்லா தூங்கலாம். நெல்லை ஜெயந்தா ஐயா சொன்னார்கள், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் நினைப்பார். ஆனால் அவர் ஜெயந்தா பேச்சை கேட்டால் எம்ஜிஆரும் பசியோடு பேச்சை கேட்கலாம் அப்படின்னு ஒரு அருமையாக பேசினார். நீங்கள் எம்ஜிஆர் மறைவு அந்த நேரத்தில் தென்கட்சி கோ சாமிநாதன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே அரியலூர் பக்கத்தில் தென்கட்சி மடம்ங்கிற ஊரில் பிறந்தவர். அவர் சென்னை வானொலி நிலையத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார். அவர் விண்ணப்பித்ததை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ போர்டில் இருந்தவங்களாம், சார் என்ன சார் பிஎஸ்சி அக்ரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகலாமே, என்ன சார் வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் காலத்தில் பிஎஸ்சி அக்ரிலாம் பெரிய விஷயம். உடனே இவர் இன்டர்வியூவுக்கு போனவர், ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலை, அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் போகலைன்னு இவர் இன்டர்வியூவுக்கு போனவர், அங்கே போனால் வேலை பார்க்கணுமா, அப்போ இங்கே ரேடியோ ஸ்டேஷன் வந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டா, யூ ஆர் அப்பாயிண்டடுன்ட்டாங்க. ஏன்னா வேலையே பேசுறதுக்குண்ணா. அவர் சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளில் எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார். அவர் சேர்ந்ததுனால மறையலை, இயல்பாக மறைஞ்சிட்டார். உடனே அவர் பேசிக்கிட்டே இருக்கலாமே அப்படின்னுட்டு எம்ஜிஆர் மறைந்த உடனே அந்த இறுதி ஊர்வலத்தை யார் அறிவிக்கிறது, அந்த இதை செய்கிறது, அந்த மரண அறிவிப்பு யார் செய்கிறது அப்படின்னா அது வழக்கம் போல் என்ன, யார் ஐயோ நானா அப்படின்ட்டு எல்லாம் பயந்துட்டாங்க. இந்த ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு போன வாரம் வந்தார்ல, அவரை கூப்பிடுங்க, அவரை அறிவிச்சிடலான்ட்டாங்க. சரின்னு அவர் எதுன்ட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை வகுத்துட்டாங்க. இதிலிருந்து ஊர்வலம் இது வரைக்கும் நீங்கள் வர்ணனை செய்யணும், அதிலிருந்து அது வரைக்கும் அவர் வர்ணனை செய்யணும் அப்படின்னுட்டு ஊர்வலம் கீழே போகுதுன்னா அங்கே உயரமான கட்டடம் எதுவோ அதில் ஏற்றி உட்கார வச்சுருவாங்க. அவரை நீங்கள் பார்த்து சொல்லணும்னு. கடைசியாக அவரை அந்த குழியில் இறக்கிறப்ப இருக்கிற இடத்துல தென்கட்சியாரை வச்சுட்டாங்க. உடனே அவரும் அருமையாக எல்லாம் செய்துட்டார், நல்லா எல்லாம் இதுனார். மறுநாள் எப்போவுமே ரிவ்யூ மீட்டிங் ஒன்று வைப்பாங்க ரேடியோ ஸ்டேஷனில், நேற்று நடந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ எல்லோரும் சார் தென்கட்சி சாமிநாதன் ஆடாடாடாடா எவ்வளவோ பேர் வர்ணனை செஞ்சாங்க, கடைசியாக அவரை குழியில் இறக்கும்போது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்க, தமிழ்நாடே கண்ணீரில் மூழ்கிருச்சு சார். அடாடா, எப்போதும் இதயம் இடப்பக்கத்தில் தான் இருக்கும், அண்ணா இதய கனி என்று எம்ஜிஆரை சொன்னார். அதனால் அண்ணாவின் சமாதிக்கு இடப்பக்கத்திலேயே அந்த இதயக்கனியை வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நிலத்திலிருந்து தான் தங்கத்தை வெட்டி எடுப்பார்கள், ஆனால் ஒரு தங்கம் இப்போது நிலத்துக்குள் போகிறது. அடாடா நீங்கள் சொல்லையில் அடாடா அந்த கரகரத்த குரல்ல கண்ணீர் விட்டுட்டோம்யா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாங்க. தென்கட்சியார் சொன்னார், ஏன் சொல்ல மாட்டீங்க, என்னை என்னைக்கு ஏன் மேலே ஏற்றுனீங்க, ஊர்வலம் வர்றது நீங்கள் முத நாளே மேலே ஏற்றிட்டீங்க, ஒரு மாடியில் ஏற்றுனீங்க, மறுநாள் காலையில் ஊர்வலம் வருது, தண்ணி குடிச்சியா, தண்ணி இருக்குதா, சோறு தின்னியா, ஏதேனும் தூங்குனியா, யாரேன்னு கேட்டிங்களாயா, நல்ல வேலை ஏற்றி விட்ட நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் ஆளை காணோம், மத்தியானம் ஆயிடுச்சு, எனக்கு உதடு ஒட்டிருச்சு, நாக்கெல்லாம் உள்ளே இழுத்துருச்சு, உங்களுக்கு கரகரப்பான குரலாயாது, என்னால் பேச முடியலையா, நடுங்கி போனேன், அதில் கண்ணீரில் நான் முழுகியிருப்பேன்னார். நீங்கள் அந்த தென்கட்சியாரை குற்றாலத்துக்கு நண்பர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போனவர் என்ன சொன்னார், தென்கட்சி இந்த அருவி இருக்குல்ல, இந்த உயரம் இருக்குல்ல, இந்த உயரத்திலிருந்து நீங்கள் குளிக்கணும், நான் பார்க்கணும் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், நல்லது, நான் அந்த உயரத்திலிருந்து குளித்தேன்னு வச்சுக்க, நீ என் வீட்டுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டி வரும்னாராம். ஏன்னா ஒரு வானொலியில் இன்று ஒரு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர், என் வீட்டுக்கு நீ ஒரு தகவல் சொல்ல வேண்டி வரும், பரவாயில்லையா அப்படின்னாராம். நீங்கள்
ஆகச்சிறந்த வாழ்க்கை எது அப்படின்னு என்னை கேட்டால் எது வாழ்க்கைனா 2019 எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்துச்சு சார். அது ஒன்றும் தப்பு இல்லை. நாம் நல்லா வசதியோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் 2019. 2020 ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 2021 உசுரோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா கொரோனா 60 லட்சம் பேரை காவு வாங்கிருச்சு. கொரோனாவுக்கும் தப்பிச்சு நாம் இருந்தோம்ல, அதுவே பெரிய கொடுப்பினை தான். எது வாழ்க்கை அப்படின்னு கேட்டா ஒருத்தர் சொன்னான், என்னென்னவாவோ ஆவலான்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி, என்னவென்னவாலாமோ ஆவலான்னு நினைக்கிற குழந்தை பருவத்தில் தொடங்கி பேசாமல் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ என்று நினைக்கிற முதுமை பருவத்தில் முடிவது தான் வாழ்க்கை அப்படின்னா. ஆமாம் சார், நீங்கள் உண்மையான ஞானி யார் தெரியுமா? குழந்தைங்க தான் சார், குழந்தைங்க தான். ஆனால் நான் பேச வரும்போது விரட்டி விட்டீங்க. அது ஒரு சமூகத்துக்கு நல்லது தான், ஒரு விதத்தில் அது நல்லது தான். ஏன் தெரியுமா? ஒரே அரங்கத்தில் நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடாது. பாதி குழந்தைகள் அனுப்பிட்டு மீதி குழந்தைகளை வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குழந்தைகள் தான் ஞானிகள். ஏன்னா அவர்கள் தான் எப்போதும் நிகழ்காலத்தில் வாழுகிறவர்கள். இந்த பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட், எய்ம் இப்படிலாம் போட்டு பண்ணுறான் பாருங்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு இருக்காது. ஒரு விதத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழுவதற்கு அதுதான் காரணம். எப்பவுமே குழந்தைகள் முகம் அழகாக இருக்கும் சார். நாம் கூட குழந்தையில் நல்லா தான் இருந்திருப்போம். நாம் கூட குழந்தைகளில் அழகாகத்தான் இருந்திருப்போம். இப்படி சொல்லும் போதே பல பேர் ஆமாம் சார் அப்படின்னா என்னன்னா, ஏன்னா ஆனால் நம்ம அழகாக இருக்கமோ இல்லையோ, இந்த மூஞ்சை கூட பார்த்துட்டு இந்த சளி மூக்கை கூட கிளி மூக்குன்னு கொஞ்சின ஒரு பெரிய பாதகி அம்மா தான் சார். அம்மா தான். இந்த மூக்கை கூட கிளி மூக்குன்னு கொஞ்சின்னிட்டு இந்த முகத்துக்கெல்லாம் யாரேன்னு திஷ்டி போட்டு வைப்பாங்களா சார்? ஆனால் இந்த முகத்துக்கும் ஒரு திஷ்டி போட்டு வச்ச நம்முடைய பெரிய ரசிகை யாருன்னா அம்மா தான். இன்னைக்கு மேடையை கூப்பிட்டு கோவிந்தசாமி சார் நீங்கள் வரணும் சார் அப்படின்னாரு. பேசுகிறோம். ஆனால் நான் இப்படி சொல்வதுண்டு, இந்த உலகத்தில் பேசுனா இப்போ இந்த சக்கரை பொங்கல் ரசம் தமிழ்நாடு முழுக்க போயிடுச்சு. பல பேர் ரசம் வச்சிங்களா அப்படிங்கிறான். நீங்கள் ரசம் வச்சிங்களாங்கிறது கூட இல்லை. ஒருத்தன் ஒரு நாள் பேப்பரில் குடித்து விட்டு வந்த கணவன் தலையில் கொதிக்கும் ரசத்தை ஊற்றிய மனைவி அப்படின்னுச்சு தலைப்பு செய்தியை. குடித்து விட்டு வந்த அதனால் இனிமேல் அப்படி ஊற்றிடாதீங்க. ஏன்னா ஊரத்தண்ணின்னு சொல்லும்போதே எனக்கு ரசம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது சார். நீங்கள் கொதிக்கும் தலையில் கொதிக்கும் ரசத்தை ஊற்றிய மனைவி அப்படின்னா, அப்போ தான் சில பேர் வீட்டில் எங்க இன்னைக்கு ரசம் வைக்கட்டுமா அப்படின்னு நான் அவன் வயிற்றுல புளியை கரைப்பான். ஏயா ஐயோ சாமி, அது வேற. ரசத்தை தட்டி போட்டு வைக்கட்டுமா நசுக்கி வைக்கட்டுமான்னு அவன் ஐயோ தலை முக்கியம்ட்டான். நீங்கள் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த கொடுப்பினை எது என்றால் என்னை கேட்டால் குழந்தை பருவம் மட்டும்தான். ஏன்னா ஆனால் இப்போ அன்றும் இன்றும் அப்படின்னு தலைப்பு தந்தார் ஐயா கோவிந்தசாமி ஐயா. நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப கிடைக்கிற சுகம் இருக்க, ஒரு விதத்தில் சொர்க்கமே அப்போ தான். ஏன்னா சார், அவன் தான் சொல்லிப்பான். 2 பேர், ஒரு 2 பையலுக பேசிக்கிட்டான் சார். 2வது படிக்கிற 2 பேர் பேசிக்கிட்டான். டேய், இந்த உலகம் அழிஞ்சிடணும்டான்னா. 2 வயசுல சார் அவன் வயிறெறிஞ்சி மண்ணள்ளி தூத்துற மாதிரி இந்த உலகம் அழிஞ்சிடணும்டான்னா. இன்னொருத்தர் சொன்னான், ஏன்டா அப்படிலாம் சொல்கிறான்னா, ஏன்டா ஹோம்ஒர்க்குன்னு கொடுத்து கொள்றானுங்களேடா. அடையே அவளை அழிஞ்சுட்டே, நம்ம பாவம் இவனுங்களெல்லாம் சும்மா விடாதரா, அழிஞ்சிடணும்டான்னா. அவன் சொன்னான், அப்படிலாம் சொல்லாதரா. பின் என்னடா உனக்கு மட்டும் ஹோம்ஒர்க் இல்லையாண்ணா? அப்படி இல்லைடா, ஆனதோடு ஆச்சு, 2nd ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், அழிஞ்சிட்டா மறுபடியும் ப்ரீகேஜியில் சேர்த்துருவானுங்கடா. அதோட 2வது அவன் நோக்கம் என்னன்னா, அழியிறது கூட அவனுக்கு சரி சார், அழிஞ்சிட்டா மறுபடியும் ப்ரீகேஜியிலேருந்து
ஹோம்ஒர்க் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் அவனுக்கு. நீங்கள் இந்த பிள்ளைகளை நாம் பிள்ளைகளாகவே இருக்க உடலை சார், உடலை. என்ன கேட்டால் இப்படி சின்ன வயசில் இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு வியாதி வருதுங்கிறான் சார் உலக. நீங்கள் வெளிநாடுகளில் எல்லாம் அழுகை மையம்னு ஒன்று இருக்குது, அழுகை மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். அவங்க மனசில் ரொம்ப பாரமாக இருந்தால் போய் அங்கே மணிக்கணக்கில் ஓங்கி அழுதுட்டு வரலாம். விருப்பம் போல் போகும்போது கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க, அப்புறம் கைக்குட்டை கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க, பெரிய துணி வச்சுருப்பாங்க, ஷால் வச்சுருப்பாங்க. சில பேர் ஜமுக்காலம் போர்வி கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவன் அழுகையெல்லாம் இருக்க. அங்கே போய் அழுது தீர்த்துட்டு அப்பா அப்படின்னு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி வெளியே வருவான். ஃபீஸ் அவ்வளவு $. சார், அவ்வளவு $. போய் அழுதுட்டு வர்றதுக்கு அந்த நாட்டில் க்ரையிங் சென்டர்னு இருக்குது. அவ்வளவு அவன் அழுகைக்கு ஏற்ற மாதிரி துணி எடுத்துகிட்டு போவான். இந்த செய்தியை நான் படித்த உடனே நான் நினச்சேன், சார் நம்ம ஆளுவை இப்போ தாண்டா நீங்கள் க்ரையிங் சென்டர் கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் நாட்டில் யாரேனும் செத்து போயிட்டா அவன் வீட்டில் ஓசியாக போய் ஒப்பாரி வச்சுட்டு ஒன்று அழுதுட்டு கடைசீட்டில் சொந்த முந்தானையில் தொடச்சிக்கிட்டு அப்பாடா அப்படின்னு வெளியே வர எங்காலு கண்டுபிடிச்ச க்ரையிங் சென்டர் இளவூடு தான்டா, இளவூடு தான். நீங்கள் போய் அழுவுறதும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற பாட்டு தான். ஒரு அம்மா 2 பேர் போயிருக்காங்க. போயிட்டு அந்த அம்மா அந்த ஒப்பாரி பாட்டோட ஒப்பாரி பாட்டா, பந்தலில் பாவக்கா தொங்குதடி தொங்குதடின்னு இருக்கா. இன்னொருத்தி போவையில் பார்த்துக்கலாம் போவையில் பார்த்துக்கலாம் உண்டா, பந்தலில் பாவக்கா தொங்குதடி தொங்குதடி அப்படின்னு இருக்கா. நீங்கள் அதோட அதாவே ஒப்பாரியோட ஒப்பாரியாவே அப்படி போவையில் பார்த்துக்கலாம் போவையில் பார்த்துக்கலான்னா இது இளவூட்டுக்கு அறி கேட்டுருச்சு. அது விதைக்கல்லோ விட்டுருக்கு விதைக்கல்லோ விட்டுருக்குன்ட்டான். நீங்கள் இப்போ தாலாட்டு காலையில் பாடினாங்க. தாலாட்டுக்குள்ளே அதில் கூட ஒரு செய்தி என்னன்னா, ஆரும் அடிக்க இல்லை ஐவிரலும் தீண்டவில்லை அப்படின்னா அந்த பாட்டு வரும். மாமே அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே அப்படிங்கிற பாட்டில் ஆரும் அடிக்கவில்லை, அப்படியே மனைவி தாளாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்மாள் ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானா அழுவுறான் தம்பி துணை வேணுமுன்னா. நம்மாள் தாளாட்லேயும் ஒரு அப்ளிகேஷன் போடுறான் பார்த்தீங்களா, அதுதான் சார் நம்மாள். நீங்கள் குடும்பத்தில் இப்போ கண்ணதாசனை பற்றி ஐயா சொன்னாங்க. கண்ணதாசனுக்கு 14 பிள்ளைகள் சார். ஏன்னா கண்ணதாசன் எதுலேயுமே கொஞ்சம் குறை மிச்சம் மீதியெல்லாம் வச்சதில்லை. கல்யாணமே 3 பொண்ணு, அறிவிக்கப்பட்டது 3. அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போய் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு என்னடா தம்பி இந்த பார்த்த பொண்ணில் எந்த பொண்ணுடா பிடிச்சிருக்குனார். வஞ்சகம் இல்லாமல் சொன்னார், எல்லா பொண்ணுமே எனக்கு பிடிச்சிருக்குமான்ட்டார். அப்படிலாம் பண்ணக்கூடாது ராசாமியே அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் 8வது பிள்ளையாக பிறந்தவர். 14 குழந்தைகள், வஞ்சகம் இல்லாமல் 14 குழந்தைகள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட பேசுறதுக்கு இலக்கிய கூடத்துக்கு போயிருக்காரு. அங்கேருந்து ஒரு பையன் வந்து எப்பா அப்படின்னு இருக்கான். நீ எங்கடா இங்கே வந்தன்னார். எப்பா நான் இங்கே தான்ப்பா படிக்கிறேன். சரி போடா அப்படின்ட்டார். அவர் 14 பிள்ளையில் எந்த பிள்ளை எங்கே படிக்கிறான்னு எப்படி சார் தெரியும்? அவர் ஜவுளி கடைக்கு போனார்னா சார் சட்டை எடுங்க சார் அப்படிம்பார். ஜவுளி கடைக்காரசி என்ன சார் கேட்பான், என்ன சார் சைஸும்பார். கண்ணதாசன் சொல்லுவார், உங்கள் கடையில் இருக்கிற எல்லா சைஸ்லேயும் ஒவ்வொன்று கொடுத்துருங்க. நம்ம வீட்டில் எல்லா சைஸ்லேயுமே பையன் இருக்கான். ஒருத்தனுக்கு 10 அடுத்தவனுக்கு கொடுத்துருவான். அவனுக்கு கூட இருந்துச்சுன்னா அண்ணன் போட்டுப்பான். எல்லா சைஸ்லையுமே நம்ம வீட்டில் ஆளுங்க இருக்கானுவ அப்படிம்பார். கண்ணதாசன் வெளிப்படையாக சொன்னார், இந்த உலகம் இந்த இந்திய நாடு ஒற்றுமையாக வாழணுங்கிறது எப்படின்னா என் வீட்டை பார்த்து கற்றுங்கடாம்பார். சகோதர பாசம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னு என் வீட்டை பார்த்து கற்றுக்குங்க அப்படிம்பார். எப்படின்னா எங்கள் பயிலக தான் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான்னா தம்பி பாஸ் ஆகி வர்ற வரைக்கும் அதே கிளாஸில் தங்கி ஃபெயிலாகி சேர்ந்து போவானுவ. இதை விட என்னையா சகோதர பாசத்தை சொல்லிடுவீங்க அப்படிம்பாரு. சொன்னது மட்டும் இல்லை சார், பாஸாக ஃபெயிலான்னு போடுவாங்க எங்கள் காலத்துலலாம். ரிசல்ட்டு
அப்படி பிளாக் போர்டில் எழுதி ஒட்டுவாங்க, தேர்ச்சி பெறாத ஒரு பட்டியல் அப்படின்னு. கண்ணதாசன் அந்த ரிசல்ட் வர்ற அன்னைக்கு எல்லா பயல்களுக்கும் ஒரு 100 கொடுப்பார் சார். பாஸ் ஆன பயல்களுக்கெல்லாம் 100 கொடுப்பார். ஃபெயிலானவனுக்கு 200 கொடுப்பார். மற்றவன்லாம் இப்படின்னா ஃபெயில் ஆகிருக்கலாம், 200 கொடுக்குறாரு அப்படின்னா, எப்பா என்னப்பா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் 100 கொடுக்குற, ஃபெயிலானவனுக்கு 200. டே நீ பாஸ் ஆகிட்டங்கிற சந்தோஷம் உனக்கு இருக்குது, கூட 100 இருக்குது. அவன் ஃபெயில் ஆகிட்டான், அவனுக்கு இன்னொரு 100 கொடுத்தா சந்தோஷம்டாம்பார். ஆனால் வரலாறு இப்படி சொல்கிறது, பாஸ் ஆகி அவர்கிட்ட 100 வாங்கினவனை விட ஃபெயிலாகி 200 வாங்கினவன் தான் இன்றைக்கி டாக்டராக இருக்கிறான், கண்ணதாசனுடைய பையன். நீங்கள் கவிஞர் முத்துக்குமார், நான் முத்துக்குமார் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் சார், வாய்ப்பு இருந்தால் படிங்க. மழை பெய்யாத காலங்களிலும் மஞ்சள் குடைபிடித்து வரும் சுகந்தி டீச்சர், அது வேற ஏதோ டீச்சரை போட்டார், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். மழை பெய்யாத காலங்களிலும் மஞ்சள் குடைபிடித்து வந்த சுகந்தி டீச்சர் வகுப்புக்கு வந்த முதல் நாளே கேட்டார், யாருக்கெல்லாம் என்னவாக ஆசை என்று. முதல் பெஞ்சை யாருக்குமே விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் கோரஸாக சொன்னார்கள், டாக்டராக என்று. அந்த கவிதா இன்று கக்கத்தில் ஒரு குழந்தையோடு ரேஷன் கடை வாசலில் நிற்கிறார். வனிதா பிள்ளையை ஸ்கூல் வேனுக்கு அனுப்பிவிட்டு அவசரத்தில் கொண்டையில் செருகிய சீப்போடு போய்கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பாவின் இரும்பு கடைக்கு உதவியாளனாய் இருப்பேன் என்று சொல்லி வகுப்பில் எல்லோருடைய சிரிப்புக்கும் ஆளான ராஜேஷ் இன்று நியூ ஜெர்சியில் டாக்டராக இருக்கிறான். நான் பொறியாளர் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ், பள்ளிக்கூடத்தை பாதியிலேயே மட்டம் தட்டிவிட்டு காஞ்சிபுரத்தில் தறி நெய்து கொண்டிருக்கிறான். நான் ஆகாய விமானம் ஓட்டுவேன் என்று அப்போதே எங்களை அண்ணாந்து பார்க்க வைத்த அகஸ்டின் பாபு டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதி ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கிறான். அணுவிஞ்ஞானி ஆவேன் என்று சொன்ன நான் சினிமாவுக்கு பாட்டெழுதி கொண்டிருக்கிறேன். இப்படி எல்லோரும் இருக்க நான் வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன ராஜேஷ் நாங்கள் படித்த அதே பள்ளியில் இன்று ஆசிரியராக இருக்கிறான். விடுமுறையில் ஊருக்கு போன நான் ராஜேஷிடம் பார்த்து, மாப்பிள்ள நினைச்சபடி வேலை கிடைச்சிருக்கு, என்னடா என்றேன். கரும்பலகையில் சாக்பீஸால் உழுத புழுதியை ஊதிவிட்டு மாப்பிள்ள சொன்னான், மச்சான் நான் ஒருபோதும் என் பிள்ளைகளிடம் கேட்பதில்லை, யார் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்பதில்லை என்று சொன்னான். நீங்கள் வாழ்க்கை அடிக்கிற சூறை காற்று யாரை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தாக்கு பிடிக்க வைக்கிறது இது போன்ற வகுப்பறைகள் தான், இது போன்ற நிகழ்வுகள் தான். மறந்துடாதீங்க. நீங்கள் உலகத்தில் ஆகச்சிறந்த வெற்றி எது என்று கேட்டால் வகுப்பறைகளை விட வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுப்பதில் தான் பிள்ளைகள் எந்த சூழலுக்கும் தாக்கு பிடித்து நிற்கும். நீங்கள் எனக்கு என்னவோ ஒரு பயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே நாம் மிரட்டுகிறோமோ என்று எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா இப்போ மார்கழி மாதம், இந்த தை மாதம் வந்துருச்சு, 2 கழுதைகள் பேசிக்கொண்டன. என்னன்னா, ஒரு கழுதை சொல்லிச்சு எப்படி இருக்க அப்படின்னுச்சு, ஹாய் நல்லா இருக்கேன் அப்படின்னுச்சு. என்னன்னா, ஒரு கழுதை குயவன் வீட்டில் வேலை பார்க்குற கழுதை, ஒரு கழுதை, குயவன் வீடுனா தெரியும், மண்பாண்டம் செய்கிறவன். ஒரு கழுதை துணி வெளுக்கிறவர் வீட்டில் வேலை பார்க்குற கழுதை. 2 சந்திச்சிச்சு. எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்புறம் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னுச்சு. இந்த குயவன் வீட்டில் இருக்கிற கழுதை சொல்லிச்சு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருஷத்தில் 2 மாதம்தான் வேலை. இந்த கார்த்திகை மாதம் விளக்கு செய்வாங்கள்ல, அதுக்கு குளத்திலிருந்து மண் சுமந்துக்கிட்டு வரணும். அப்புறம் தை மாதம் பொங்கப்பானை செய்கிறதுக்கு குளத்திலிருந்து மண் சுமந்துட்டு வரணும். 2 மாதம்தான் வேலை, 2 மாதம் மண் சுமந்துட்டோன்னா வருஷம் முழுக்க மீதி ஃப்ரீ. அப்பா நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதலாளி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு. உனக்குன்னு ஐயோ
தினந்தோறும் வருஷம் 365 நாளும் அழுக்கு துணியை சுமந்துக்கிட்டு குளத்துக்கு போகிறேன். சாயந்தரம் துவைச்ச துணியை தூக்கிட்டு வீட்டுக்கு வரேன். 365 நாள் வேலை. மழை பெஞ்சாலும் வேலை, வெயில் அடித்தாலும் வேலை. ஐயோ, இது சொல்லிச்சு, வேணுமா அவர்கிட்ட ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்க. நான் வேணுமா ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை. ஒரு லெட்டர் கொடுத்தோன்னா எங்கள் முதலாளி சேர்த்துப்பார், நம்ம 2 பேரும் ஒன்றாவே சந்தோஷமாக இருக்கலாம்னுச்சு. இல்லை இல்லை வேண்டாம் விடு, அட கஷ்டமாக இருக்குங்கிற, அப்புறம் வந்துட வேண்டியதானே அப்படின்னுச்சு. இல்லை 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 அப்படின்னுச்சு. அப்புறம் ஏன் அப்புறம் இருக்கட்டும், இந்த 12th ரிசல்ட் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு வரேன்னுச்சு. ஏன் எக்ஸாம் எழுதியிருக்கியா அப்படின்னுச்சு. அப்படி இல்லை, என் முதலாளி பொண்ணு 12th எக்ஸாம் எழுதியிருக்கு. அவர் எப்போ பொண்ணை திட்டுனாலும் ஒழுங்காக படி, மரியாதையாக நல்ல மார்க் வாங்கினீன்னா மேலே படிக்க வைப்பேன், இல்லைன்னா ஏதோ ஒரு கழுத கையில் உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னே திட்டுறாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நல்லா படிக்கிற மாதிரி தெரியலை. அதனால் அங்கேயே இருந்தேன்னா எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் மருமவனாக இருக்கிறத விட உன் வீட்டுக்கு ஏன் வருவேன்னுச்சு. நீங்கள் இந்த மார்க்கு 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 மார்க்குன்னு பிள்ளைகளை போட்டு விரட்டுறது இருக்குல்ல, தயவு செய்து படிக்க வைக்கலாம், தப்பு இல்லை, படிக்க வைக்கலாம். ஆனால் இந்த பிள்ளைகளை அதுக்காகவே துடிக்க வைக்கிறது, அதுக்காகவே அதை விட கொடுமை என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்குமில்ல, இப்படி எல்லாம் ஒன்றா வந்திருக்கும்ல. நீங்கள் ஒரு சொந்தக்காரன் வீட்டில் கல்யாணம்ன்ட்டா பையில கூட்டு போக மாட்டானுங்க சார். மாமா எங்கள் தம்பி தெரியாதா செய்தி, ஐயோ அவனுக்கு என்னாச்சு, 10வது பரீட்சை எழுதுறான் ஐயா, 10வது தான் ஐயா பரீட்சை எழுதுறான், அவனுக்கு என்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, 12வது பரீட்சை எழுதுது அப்படிமா. நீங்கள் பதட்டப்படுத்தி அப்படி பதட்டப்படுத்தி என்னன்னா, இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்போ எல்லாம் சொன்னாங்க, தேர்தலை சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. இப்போ நான் கூட நினச்சி பார்க்குறது உண்டு, ஒரு சில செய்தியோடு முடிக்கிறேன் சார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எம்என் நம்பியார் தவறி போனார் சார். அப்படின்னா நீங்கள் பார்த்துங்களேன், எம்என் நம்பியார் தவறி போனார். சென்ட்ரல் எலெக்ஷன் அறிவிச்சாங்க, அவர் அதனால் தவறி போயிடல. எலெக்ஷன் வந்துருச்சு, நிமிடம் உசுறு வச்சுக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு அவர் ஒன்றும் தவறி போடல. இயல்பாகவே நம்பியார் தவறி போனார். எலெக்ஷன் ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு 2 நாளையில், அது ஒரு நாளைக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு அந்த பிரச்சாரத்தில் நிறுத்திடுவாங்க. முதல் நாள் 5 மணிக்கு நிறுத்திடுவாங்க, இனிமேல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் அந்த நேரத்தில் தான் எல்லா கட்சி தலைவர்களுமே பரபரப்பாக இருப்பாங்க. கூட்டத்தை முடியும், எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளவு, எவ்வளோ ஊருக்கு போக முடியுமோ அவ்வளவு, எவ்வளோ எல்லாம் பார்ப்பாங்க, போவாங்க வராங்க, பரபரப்பாக இருக்காங்க. எல்லா தலைவர்களும் பரபரப்பாக இருக்காங்க. எம்என் நம்பியாருடைய அந்த உடல் அப்படியே மயானத்துக்கு போகுது. அப்போ ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவர், அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, அவர் அந்த மயானத்துக்கு போயிட்டு யாரு கண்ணிலையும் பற்ற வேடான்னு தான் ஒரு ஓரமாக இருந்தார். அவர் இருந்தாருன்னா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்திருப்பார். என்னாச்சு, தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, அந்த ஊரில் எப்படி இருக்குது, மாவட்ட செயலாளர்லாம் என்ன சொல்கிறாங்க, எது அப்படின்னு தான் சார் விசாரிச்சிருப்பார். ஆனால் அந்த மயானத்தில் அந்த இடத்துல இருந்து இறுதி வேலையெல்லாம் செய்கிறான் இல்லையா, அது எரியூட்டி, வெட்டியான்னு சொல்லுவாங்க, எரியூட்டி. அவன் தூரத்தில் இருக்கிற அவரை பார்த்துட்டான் சார். பார்த்துருக்கக்கூடாது, பார்த்துட்டான். அவர் ஒரு ஓரமாக தான் நின்று ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தார். இவன் பார்த்துட்டு, தலைவரே அடுத்து நீங்கள் தான் வரப்போறீங்கன்னா, அவருக்கு அப்படியே கிடுகிடுத்து போய், குப்புன்னு வேத்து போய், ஆமாம் அடுத்து நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியலை. ஏன்னா இடம் அப்படி, சுடுகாட்டில் நின்றுக்கிட்டு அடுத்து நான் தான் வரப்போகிறேன் அப்படி அவனா சொல்லுவானாயா, அடுத்து நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியலை. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா நேரம் அப்படி. ஒருவேளை அவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு இருந்தார்னா, அடுத்த நாள் தட்டி செய்தியை, தேர்தல் நேரத்தில் பரபரப்பு, கட்சி தலைவர் அறிவிப்பு, நான் வரமாட்டேன் அப்படின்னு இருந்தார்னா ஒருத்தன் ஓட்டு போட்டுக்க மாட்டான். நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியல, வருவேன்னு சொல்ல முடியல, அவரால் சொல்லாமலும் இருக்க முடியல, சொல்ல முடியல. நமக்கு இது கிரகமடா அப்படின்னுட்டு மெல்ல நகர்ந்தார். இவன் விட்டுருக்கலாம். உடனே அந்த இடுப்பில் இருந்த அந்த துண்டை அவுத்து கக்கத்தில் வச்சுட்டு ஓடி போய், தலைவரே உங்களுக்கு வேணுமா, வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பின்ன எவன் இங்கே வர விருப்பப்படுவான்,
உங்களுக்கு வேணுமா வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை வரவழைச்சே தீருவன் தலைவரே அப்படின்னா அவர் நீ தீருடா நீ போ அப்படின்ட்டு காரில் ஏறி கிளம்பியா அவன் என்னையா துரத்துறான். தமிழ்நாட்டில் யாருக்கும் பயப்படாத அவர் அவனுக்கு பயந்துக்கிட்டு காரை எடுறான்னார். அவன் அப்பவும் விடலை, காருக்கும் பின்னாடியே ஓடுறான். ஓடி போய் தலைவரே எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா அவர் உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா, எல்லாம் முடிஞ்சு கழுத்தில் மாலையோட முன்னாடி 100 பேர் பின்னாடி 100 பேர் பட்டாசு வெடிக்க வெடிக்க நீங்கள் வரத்தான் போகிறீங்க, நான் அதை கண்ணார பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னா சார் சத்தியமாக அவன் என்ன நினச்சி சொல்லியிருப்பான்னா எல்லாம் முடிஞ்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சு கழுத்தில் மாலையோட நான் வெற்றி வேட்பாளரா வெற்றியாளரா மாலையோட முன்னாடி 100 பேர் பின்னாடி 100 பேர் பட்டாசு வெடிக்க மாட்டானா சார், ஜெயிச்சிட்டா பட்டாசு வெடிக்க மாட்டானா. ஆனால் அவர் இவன் இன்னும் வச்சு எரிக்கலடா நம்மளை, அவ்வளவுதான்டா எல்லாமே முடிச்சிட்டான்டா இவன் அப்படின்னுட்டு கிளம்புடா அப்படின்ட்டார். அவன் கிளம்பி போனதையும் சொன்னான் சார். பேப்பரில் வந்துச்சு பார்த்தேன். நான்லாம் என்னத்துக்கு பிஹெச்டின்னு நினச்சேன் சார். பெரிய அரசியல் வியூகர் அரசியல் விமர்சகர் அப்படின்னு யாரோ என்னவெல்லாமோ சொல்லிக்கிறாங்கல்ல, அவன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் சார். தலைவரே இப்போ சொல்கிறேன், அவன் நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சொல்கிறான், நீங்கள்லாம் வரணும் தலைவரே, அதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னா. நீங்கள் என்னை கேட்டால் இவனை விடலாம் யார் சார் அரசியல் விமர்சகராக இருந்துட முடியும்? இது நீங்கள் போகிற போக்கில் இதை நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் இது ஒரு பெரிய பெரிய ஜோக்கெல்லாம் இல்லை. நம்ம மனசில் பாரம் இல்லைன்னா எல்லாமே நகைச்சுவை தான். ஒருவேளை உள்ள ஏதேனும் கணம் இருந்துச்சுன்னா நடக்கிற நகைச்சுவை எல்லாமே நமக்கு பதட்டமாகத்தான். நீங்கள் கர்ம வீரர் காமராசர் ஆகச்சிறந்த தலைவர். அவர் ஒரு மேடையில் முன்னாடி உட்கார்ந்து அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே உட்காந்துருந்த வரிசையில் உட்காந்துருந்த ஒருத்தர் காலு மேலே காலு போட்டு உட்காந்துருந்தார். என்ன சார் சொல்லுவாங்க? உடனே காமராசர்கிட்ட போய் லேசாக காதை கடிச்சான் ஒருத்தன். என்ன தலைவரை, நீங்கள் இருக்கிற மேடையில் உங்களுக்கு முன்னிலையிலேயே ஒருத்தன் காலு மேலே காலு போட்டு உட்கார்றான்னா அது என்னங்க திமிரு? ஒரு சிஎம்முக்கு முன்னாடி, ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு முன்னாடி அப்படின்னா காமராசர் எதையுமே சட்டார்னு பேசிடுவார். இப்படின்னுக்கிட்டு இருந்தான் காமராஜ். ஏலே அவங்காலு மேலே தான்டா அவங்கால போட்டிருக்கான், உனக்கு என்னடான்னாரு. நீங்கள் இதுக்கு எவ்வளவு மனப்பக்குவம் வேணும்? விட்றா, அவங்காலு மேலே தான்டா அவங்கால போட்டிருக்கான், நீ ஏன்டா இந்த இப்போ நான் என்னடா பண்ணணுங்கிற அப்படின்னார். நீங்கள் இந்த தலைகணம் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு வசதியை ஏற்படுத்தி தரும். நீங்கள் குடும்பம் அப்படிங்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற ஆகச்சிறந்த வெற்றி எது அப்படின்னா குழந்தைகள் குழந்தைகளை கொண்டாட. ஒருவேளை ஒரு உளவியல் நிபுணன் சொல்கிறான், குழந்தைகளை ஒருத்தன் கொண்டாட முடியலைன்னா, ஒரு குழந்தை ஒன்று சிரிச்சுக்கிட்டு வருது அடாடாடாடாடா அப்படின்னா, குழந்தைகளை ரசிக்கலைன்னா தயவு செய்து அவர் மனநல மருத்துவமனைக்கு சென்று சோதித்து பார்க்கவும் சொல்கிறான் சார். ஏன்னா குழந்தைகளை ஒருத்தன் ரசிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் போயிட்டான்னா, அவன் மனசு கெட்டிப்பட்டுருச்சுன்னா அவன் போய் ஒரு சைக்காலஜியில் போய் டெஸ்ட் பண்ணிடணுங்கிறான். ஏன்னா குழந்தைகளை பார்த்து ஒருத்தன் ரசிக்கிறான், எதை பார்த்தாலும் ரசிக்கிறான்னா அவன் கலகலகலன்னு இன்னும் குழந்தையா இருக்கான்னு அர்த்தம். தென்கட்சியார் தான் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு குழந்தைகள் 100 முறை சிரிக்குதான் சார். நாமளும் குழந்தையா இருக்கையில் 100 முறை சிரிச்சிருப்போம். அப்போனா 100 முறை யாரேன்னு ஜோக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி 99 100 அப்படின்லாம் இல்லை. குழந்தையோடைய தொட்டில விளக்கி அடடா அப்படின்னா குழந்தை அந்த கால் கொலுசு குலுங்க அந்த தொட்டிலில் கிடந்துட்டு குதின்னு குதிச்சுக்கிட்டு சிரிக்கும். ஒருவேளை தொட்டில விளக்கி நம்ம முகத்தை பார்த்ததையும் அதுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சோ என்னமோ இருக்கலாம். ஒருவேளை இதுவே கிளுகிழுப்ப தேவையில்லை, இந்த முகமே சூப்பர் கிளுகிழப்படா சே அப்படின்னு நினச்சிதான் என்னமோ இருக்கும், அது சிரிக்கும்.
ஆனால் பிஆர்ஏன்னு டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து சாரெல்லாம் எஸ்பியாக இருந்திருக்காங்க. அவர் பதட்டத்தில் இருக்கையில் போய் யார் நானே டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து எதையேன்னு அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு ஒருத்தர் வந்து அப்படின்னு இருந்தா சிரிப்பனானே. சிரிப்பை தொலைத்தோம். சிரிக்க தெரிந்தவர்கள் எல்லோருமே கவலைகளை செரிக்க தெரிந்தவர்கள், அதை சீரணிக்க தெரிந்தவர்கள் என்கிறார்கள். நீங்கள் காலேஜுக்கு போகிற அவசரத்தில் இருக்கிறப்ப யார் வீட்லையாவது பேனா, மம்முட்டியா, கொடுவாளா, கத்தி, கபடாவா வளைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதா அர்த்தம். ஒரு பேனாவையும் சும்மா விட்டுருக்க மாட்டான். எல்லாம் வளைச்சி குத்தி உடச்சி கீறி. யார் வீட்டில் குழந்தைங்க என்ன சைஸில் இருக்குதுங்கிறத அவங்க வீட்டில் செவுத்தை பார்த்தாவே தெரியும் சார். அவன் உயரத்துக்கு கிறுக்கி வச்சுருப்பான். அவன் உயரத்துக்கு அப்படி அப்படியே கிறுக்கி, அதுக்கப்புறம் அவர் அப்படியே பார்த்து பட்டி வலிச்சு அப்படியே நெகுன்னு பார்த்து நான் பார்த்து கட்டின வீடு சார் அப்படிம்பாங்க சில பேர். அப்படி நெகுன்னு நடந்தால் நிழல் தெரியணும். ஆனால் நம்மால் ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு 2 பேர் யார் நிறைய இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு போட்டி வைப்பான் பார். ஆனால் அம்மா போட்ட கோலம் அழகு, குழந்தை பிஞ்சு விரலால் அழித்த கோலம் அதைவிட அழகு. மனிதர்கள் கட்டுகிற வீடு அழகு, குழந்தை கட்டுகிற மணல் வீடு அதைவிட அழகு. ஒரு துண்டு கிடைத்து விட்டால் போதும், இடுப்பில் கட்டிக்கொண்டு அவனால் அப்பாவாக முடிகிறது. ஒரு துணி கிடைத்து விட்டால் போதும், அதை மாறாப்பாக போட்டுக்கொண்டு அந்த குழந்தையால் அம்மாவாக முடிகிறது. ஆனால் அம்மாவாலையும் அப்பாவாலையும் தான் இன்னமும் குழந்தையாக முடியவில்லை. பெரும்பாலும் குழந்தைகள் பழம் விட்டு கொள்வதற்காகவே காய் விட்டு கொள்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் பகையை மூளைக்கு கொண்டு போவதில்லை, விரலிலேயே நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் வர்ற சண்டர்க்க இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார். என்ன கேட்டால் அன்றும் இன்றும் என்ன அப்படின்னா, இந்த தீபாவளி வரும் பாருங்க, அந்த தீபாவளி உண்மையான தீபாவளி எப்போ தெரியுமா? தீபாவளி இன்னைக்கு இல்லை சார், தீபாவளி இன்னைக்கு இல்லவே இல்லை. தீபாவளி எல்லாம் முடிஞ்சு, அப்புறம் லீவும் முடிஞ்சு, அப்புறம் பள்ளிக்கூடம் போய் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வரலன்னா நம்ம ஆளு கதையாக விடுவான் பாருங்க. அன்னைக்கு தான் சார் உண்மையான தீபாவளியே வரும். பொறுத்து பார்ப்பான் சார். ஒருத்தர் சொல்லுவான், வச்சம்பாரா ஒரு லட்சுமி வெடி, அடேங்கப்பாம்பான். இவன்லாம் லட்சுமிக்கே வெடி வைக்கிறவன் சார். வச்சம்பாருன்னுட்டு அவன் விடுவான் சார். அப்படியே இங்கே போய் ஏன்னா 1/2 மணி நேரமாவட போவோம். நீங்கள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வீரமுத்துவேலும் கூட இப்படிலாம் சேட்டிலைட்டை விட்டுருக்க மாட்டாங்க சார். இங்கே போய்மா அவன் இதுக்கு மேலே நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை கேவலமாக நினச்சிருவானுங்க. நான் வச்சம்பறா ஒரு சரஸ்வதி வெடி, அடேங்கப்பா, கொட்டாங்குச்சிக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த திரியை கிள்ளி அது வச்சு அந்த கொட்டாங்குச்சி போச்சு அந்த செவ்வாய்க்கே போயிடுச்சுன்றான் சார். நீங்கள் சிரமப்பட்டு பல கோடி ரூபாயை செலவு செஞ்சு செவ்வாய் கிரகத்துக்கு விட்றாங்க, நம்மளால் கொட்டாங்குச்சியில் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வருவான். இவனு 2 பேரும் போட்டுக்கிட்டு இருக்கல. இந்த தீபாவளி எல்லாம் முடிஞ்சு குப்பை மேடாக அலைஞ்சிருப்பான் சார். நான்லாம் அப்படி அலைஞ்சேன். இந்த பணக்காரங்க சில பேர் பட்டாசு வெடிச்சிட்டு வெடித்த பட்டாசு குப்பையில் கூட்டி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போய் பொறுக்கி, கோயின்சாமி சார் நினைக்கிறாரு இவ்வளவு கேவலமானவடாடா நீ அப்படின்னு, அதெல்லாம் பொறுக்கி. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து ஒரு பெரிய பட்டாளமே இருக்கும். எல்லாம் போய் அந்த பட்டாசு எல்லாம் அரை பட்டாசு காப்பட்டாசு எல்லாம் கிழிச்சு அதில் இருக்கிற மருந்து எல்லாம் கொட்டி, நம்ம தாத்தா மூக்குப்பொடி கொட்டுவார்ல அது மாதிரி கொட்டி பேப்பரில் போட்டு அதை ஒரு நாளைக்கு காய வச்சு பதமாக காய வச்சு அதை பரப்பி விட்டு பேப்பரில் ஒரு பக்கம் கொளுத்தி வச்சா பொசன்னு போகுது சார். என்னமோ நமக்கெல்லாம் அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன்னு நினப்பு.
அப்படி கொளுத்தி விட்டு இவன் வீட்டில் இவன் ஒரு வெடிம்பான், இவன் ஒரு வெடிம்பான். இவன் வீட்டிலலாம் சத்தியமாக கொள்ளு பட்டாசு கூட வாங்கி தந்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அப்பனை காப்பாற்றுறதுக்காக இவன் இவன் பள்ளிக்கூடத்தில் வெடிக்கிற வெடிதான் அன்னைக்கு தான் சார் உண்மையான தீபாவளி. அப்போ புரிஞ்சுக்குங்க, பண்டிகை என்பது ஒருபோதும் வாங்குகிற பொருள்களில் இல்லவே இல்லை, அதை பற்றி அசைபோடுகிற மன அனுபவத்தில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு பிள்ளைங்க தான் சார் சொல்கிறான். பிள்ளைங்க தான் சொல்கிறான். நீங்கள் விவசாய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும், பொங்கல் அலாதியான பொங்கல். பொங்கல் அந்த கண்ணுக்குட்டி கழுத்தை கட்டிக்கிட்டு, நாம் கூட இப்போ கெடாயரி கண்ணு அப்படின்னாங்க, கண்ணுக்குட்டி கழுத்தை கட்டிக்கிட்டு அதோட ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த மாட்டு கண்ணுக்குட்டியோட உருண்டு பிறண்டு அதை இழுத்துக்கிட்டு போய் குளத்துல அது அரை வயிறு நிரம்புற அளவுக்கு நிறுத்தி அது மேலே தண்ணி அடிச்சுன்னா தண்ணி அது மேலே ஊற்றி அது மேலே தண்ணியை ஊற்றி வைக்கோல் வச்சிருப்பாங்க, அதை போட்டு தேயின்னு தேய்க்க அது மேலே இவன் தண்ணி அள்ளி வீச, அது தன்னுடைய வாளால் பொழிச்சுன்னு இவன் மேலே தண்ணி அள்ளி வீச, அதுக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு அந்த மாட்டு சலங்கையை மடியில் வச்சுக்கிட்டே தூங்கி, இதுதான் சார் பெரிய பொங்கல். இதுதான் பெரிய பொங்கல். நீங்கள் உழைக்கிற விவசாயியினுடைய எந்த வயலில் உழைச்சானோ அதே வயலில் அடுப்பு கூட்டி அந்த வயலில் விளைஞ்ச அரிசியை புதுப்பானையில் பொங்க வச்சு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை உழ வச்சு அவன் பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடியது அன்று. ஆனால் குக்கர் விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணுவது இன்று. இன்று அது உஸ்ஸுன்னா ஒரு அம்மா தெரியாமல் சொல்லிட்டா மருமவகிட்ட, பால் அடுப்பை சிம்மில் வையின்ட்டா. அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு அப்போ தான் சார் அடுப்பையே அந்த பொண்ணு அப்போ தான் பார்த்துருக்கு. மாமி சிம்மு 1 சிம்மு 2 செல்ஃபோனில் இருக்கிற ரெண்டையும் கழட்டி 2 அடுப்பில் சிம்மில் வச்சா குடும்பம் என்னையா ஆகும், என்ன ஆகும்? நீங்கள் சமையல் கூடத்தையே முதல்ல பார்க்குற அந்த அம்மா, அந்த பொண்ணு சிம்மு 1 சிம்மு 2 ஆயிடுச்சு. நீங்கள் குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சி எதுன்னா கலகலன்னு பேசிக்கிறான் பாருங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, உங்களை அவன் சொன்னான், நம்மால் சொன்னான், நாமளும் வெளிநாட்டில் இருந்தோம், நீ இருந்த, உன்னையெல்லாம் நான் வீடியோவில் கூட பார்க்காமலே உன்னை நான் ஒத்துக்கிட்டேன், எவ்வளோ பெரிய தியாகின்னா. உன்னையெல்லாம் பார்த்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன், நான் தாயா பெரிய தியாகின்றுச்சு. நீங்கள் குடும்பத்தில் நான் தாயா பெரிய தியாகின்றுச்சு. சரிங்களா? நீங்கள் இப்படி ஒருத்தரை பேசிக்கிறது இருக்குல்ல, இந்த சுதந்திரம் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை சார், இந்த காலத்தில் இல்லை. முடிச்சிருவேன், ஒரு செய்தியோடு முடிச்சிருவேன். நீங்கள் அந்த காலத்தில் எல்லாம் கணவன் மனைவியை பார்த்துக்கிற வாய்ப்பு கூட இல்லை. கோட்டமலை நம்ம அம்மாக்களையெல்லாம் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் எப்படி, காட்டுக்கு வேலைக்கு போனேன்டா, சாயந்தரம் நேரமாக வீட்டுக்கு வர சொன்னாங்க, வந்தேன், எப்பவும் 6 மணிக்கு தான் வருவேன், இன்னைக்கு நேரமாக வர சொன்னாங்க, ஏன்னு நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை, வந்த உடனே போய் குளிச்சுட்டு வான்னாங்க, குளிச்சுட்டு வந்தேன், உட்காந்துருந்தேன், ஒரு 3 பேர் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுன்னாங்க, கொடுத்தேன், அப்புறம் குடிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன அண்ணன், உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. முன்னமே சொல்லியிருந்தா அந்த 3 பேர்த்தையாவது யாருன்னு பார்த்துருக்கலாம். அது 3 பேர்த்தில் யார் மாப்பிள்ளைன்னே தெரியலை, போயிட்டான். சாயந்தரம் நம்ம தாத்தா கோட்டமலையாங்கோயிலில் சகுனம் கேட்டார், மாசிமலையாங்கோயிலில் போய் பள்ளி கேட்டார், மாரியா கோயிலில் போய் சீட்டு புலிக்கு கேட்டார். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை ஒரு வார்த்தை கேட்கல சார், கேட்கல. ஆனால் அப்புறம் ஏதோ கல்யாணத்தினிக்கு அன்னைக்கு தாண்டா உங்கள் அப்பனை நான் பார்த்துருக்கேன். இந்த 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 அங்கலாய்ப்பு மூத்த தலைமுறைக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு ஓடுற அந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, இன்றைக்கு எல்லாம் பார்த்த பிள்ளைகளிடத்தில் அந்த சகிப்புத்தன்மை பற்றாக்குறையாக இருக்கிறது என்பது சமீபத்திய கண்டுபிடிப்பு. அதனால் நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ஜப்பானில் ஒரு தலையணை கண்டுபிடிச்சிருக்கானா சார், தலையணை கண்டுபிடிச்சிருக்கானா. என்னன்னா, அந்த தலையணையை வச்சு படுத்தாக்க தூக்கம் அமோகமாக வருமா சார், அமோகமாக வருமா. தலையணையை வச்சாவே தூக்கம் அமோகமாக வருமா. அந்த தலையணை 4.5 லட்சமா சார், 4.5 லட்சமா. இந்த தகவல் வந்த உடனே நம்ம நாட்டுக்காரத்தும் ஒரு மீம்ஸ் போட்டான், போடா தலையணையில் தூக்கம் வர்றதுக்கு 4.5 லட்சம் எதுக்குடா, வீட்டுக்காரி மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம்,
வருமே பாரு ஒரு தூக்கம், அதுக்கு இணையா இதுக்கடா 4.5 லட்சம்னா. நீங்கள் அது மாதிரி யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, அது மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் மனம் கலந்து பேசுவதிலும் குழந்தைகளாக மாறுவதும் தான் நாம் அன்றும் இன்றும் என்றும் வாழ்க்கையின் உன்னதம். வாய்ப்புக்கு நன்றி.